பேசலாம். நம்மோடு பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் அரவிந்த் குணசேகரன். இப்போ நீதிமன்ற வழக்குகள், அதுல இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அதை நீங்க பார்த்திருக்க கூடும். சிபிஐ கோரிய மனுவை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். சில வழக்குகளுக்கான நோட்டீஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிபிஐ விசாரணை தற்போது முடித்து வைக்கப்பட்ட விவகாரம் அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏற்கனவே விசாரணை நிலுவையில் இருக்குங்க, அதுதான் காரணமா சொல்லப்பட்டிருக்கு. இல்லைங்க, 3 விதமான வழக்குகளானது இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக பொதுநல மனுக்களாக ஒன்று, நீங்கள் சொன்னது போல சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு. இரண்டாவது, இது போன்ற அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளை எவ்வாறு நடத்த வேண்டும் அது தொடர்பான ஒரு எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அது தொடர்பான நெறிமுறைகள், விதிகளை வகுக்க வேண்டும் என்பது தொடர்பான 2வது மனு. 3வது மனு இறந்தவர்களுக்கான அந்த இழப்பீடை அதிகரித்து வழங்க வேண்டும். இதுதான் 3 விதமான மனுக்களானது பொதுநல மனுக்களாக ஒரு 4-5 மனுக்களானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் முதலாவதாக அந்த எஸ்ஓபி, இது போன்ற தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு எவ்வாறு அனுமதி வழங்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், அது தொடர்பான எஸ்ஓபி வகுப்பது தொடர்பான வழக்கை மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது இதே போன்ற ஒரு வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தின் பிரின்சிபல் பெஞ்ச், அதாவது சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு வழக்கில் நிலுவையில் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். எனவே நீங்கள் அந்த வழக்குடன் நீங்கள் இணைந்து அந்த வழக்கில் நீங்கள் உங்களுடைய வாதத்தை முன்வையுங்கள். சென்னை உயர்நீதிமன்றமானது தொடர்பான வழக்கை விசாரித்து வருவதால் நீங்கள் அந்த வழக்குடன் தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என கூறி அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு அக்டோபர் 16ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. எனவே அன்றைய தினம் இது போன்ற அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு எவ்வாறு அனுமதி வழங்க வேண்டும் என்பது தொடர்பான அந்த வழக்கு நடைபெறும். 2வது வழக்கானது இறந்தவர்களுக்கான இழப்பீடை அதிகரித்து வழங்குவது தொடர்பான ஒரு வழக்கு. அதில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது நோட்டீஸ் வழங்கியிருப்பதாக தெரிகிறது. அதாவது இறந்தவர்களுக்கு போதுமான இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறதா, காம்பன்சேஷன், பினான்சியல் அசிஸ்டன்ஸ் போதுமானதாக வழங்கப்பட்டிருக்கிறதா அல்லது அதனை அதிகரித்து வழங்க வேண்டுமா என்பது தொடர்பான அந்த ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது தமிழக அரசுக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கார்கள், விளக்கம் கேட்டிருக்கார்கள். 2 வாரத்துக்கு பிறகு அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. 3வது வகையான வழக்குகள் என்பதுதான் இந்த மாதிரி சிபிஐ விசாரணை கோரிய வழக்குகள். இதில் முதலாவதாக அதாவது மெரிட்லயே போகாம இந்த வழக்குகளை பதிவு செய்வதற்கு இவர்கள் யாருக்குமே முகாந்திரம் கிடையாது என்பதை மட்டுமே மையமாக கொண்டுதான் முதலாவதாக மதுரை நீதிமன்ற கிளையானது வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். 2வது மெரிட்லையும் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். மெரிட்ல என்ன சொல்லி தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் என்றால், வழக்கானது சென்னை தமிழக காவல்துறையானது இந்த வழக்குகளை விசாரித்து வருகிறார்கள். தற்போதுதான் வழக்கு விசாரணை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது கிரிமினல் விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே எங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, எனவே இந்த வழக்குகளை சிபிஐ வசம் மாற்ற வேண்டும் என்ற ஒரு வாதத்தை ஏற்புடையதல்ல. ஏனென்றால் வழக்கு விசாரணையின் போது இந்த தவறுகளாம் நடைபெற்று இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இதனால் நாங்கள் சிபிஐக்கு மாற்றுகிறோம் என கேட்டால் பரவாயில்லை. ஆனால் வழக்கு ஆரம்பித்து 2-3 நாட்களிலேயே இல்லை, இந்த வழக்கை சிபிஐக்கு நீங்க மாற்ற வேண்டும், தமிழக அரசு மீது, தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற வாதத்தை ஏற்க முடியாது. இந்த நீதிமன்றத்தை ஒரு அரசியல் மேடையாக பயன்படுத்துவதை எங்களால் ஏற்றுக்க முடியாது என்ற ஒரு கடுமையான ஒரு கருத்தையும் பதிவு செய்துதான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது இந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கூடிய வழக்குகளை மெயின்டனபிள் ஆகும், அதாவது இவர்களுக்கு வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் இல்லை என்பதையும் அடிக்கோடிட்டு, அதே போல மெரிட்லையும், அதாவது வழக்கு காவல்துறை மீது எந்த குற்றச்சாட்டும் தற்போது வரை முன்வைக்கப்படாத பட்சத்தில் இந்த வழக்கிலே சிபிஐக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்ற கேள்வியை முன்வைத்துதான் போத் மெயின்டனபிலிட்டி அண்ட் ஆல்சோ ஆன் மெரிட்ல தான் அந்த சிபிஐ விவகாரம் தொடர்பான மனுக்களை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் என்பது புரிகிறது. இதுல எங்கேயோ டிவிகேவோட வழக்கறிஞர் அறிவழகன் எங்கேயோ ஒரு பேட்டி கொடுத்ததா நான் பார்த்தேன். அதாவது இந்த விவகாரத்தில் அதாவது பொதுநல மனுக்கள் எதுலையுமே நாங்க ஆஜராக போவதில்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்த மாதிரி நான் பார்த்தேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த 5-6 வழக்குகளிலுமே டிவிகே சார்பில், விஜய் கட்சியின் சார்பில் யாருமே நீதிமன்றத்தில் வரவில்லை. அவர்கள் வழக்கறிஞர்கள் எங்களுக்கும் இந்த வழக்குகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காது. இதுல இருந்து எனக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி புரியுதுன்னா, தற்போது இந்த பொதுநல வழக்குகள் மூலமாக எந்த உத்தரவு வந்தாலும் அது எங்களுக்கு தொடர்புடையதல்ல. நாங்கள்
வேறொரு புதிதாக ஒரு வழக்கை நாங்கள் தாக்கல் செய்ய இருக்கிறோம். எனவே இந்த வழக்குடன் நாங்களும் சென்றால் இந்த பொதுநல மனுக்கள் தள்ளுபடியாகும் பட்சத்தில் எங்களுடைய மனுவும் தள்ளுபடி ஆகிவிடும். எனவே இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் புதிதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்பதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா எனக்கு புரியுது. அவங்க ஹைகோர்ட்ல இந்த பெட்டிஷனை போட போறாங்களா இல்ல சுப்ரீம் கோர்ட்ல இந்த பெட்டிஷனை போட போறாங்களான்னு தெரியல. ஏன்னா டிவிகே கட்சியோட பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. எனவே திங்கட்கிழமை தான் உச்சநீதிமன்றமும் துவங்கி இருக்கிறது, விடுமுறைக்கு பின் மீண்டும் துவங்க இருக்கிறது. எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் புது வழக்கை போட்டு சிபிஐ விசாரணைக்கு கோருகிறார்களா அல்லது சிறப்பு புலனாய்வு அமைப்பின் விசாரணைக்கு டிவிகே கோருகிறார்களா அல்லது உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. எனவே அது டிவிகேயோட ஸ்ட்ராட்டஜி. அதனாலதான் அந்த வழக்கறிஞர்கள் இந்த பொதுநல வழக்குக்கு எதுக்குமே வரலன்னு தெரியுது. இன்னும் சற்று நேரத்தில் டிவிகேயோட 2 நிர்வாகிகளோட ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு வர இருப்பதாகவும் தெரிகிறது. அதில் எந்த மாதிரியான கருத்துக்களை மதுரை உயர்நீதிமன்ற கிளை முன்வைக்கிறார்கள் என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும். நிச்சயமா அரவிந்த், இப்போ நீங்க சொன்ன மாதிரி நியூஸ் 18க்கே தாவேகாவினுடைய அந்த வழக்கறிஞர் அறிவழகன் பேசும்போது நீங்க கேட்ட அந்த விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தாரு. பொதுநல வழக்கு அப்படிங்கறதுனால இது வேற ஒரு தரப்பு, அதனால நாங்க இதுல சம்பந்தப்படலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியும் கூட. டிவிகேவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பொதுநல வழக்குல இவங்க போய் ஆர்கியூ பண்ணியிருந்தா கூட டிஸ்மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இவங்களும் ஆர்கியூ பண்ணி டிஸ்மிஸ் ஆன மாதிரி வந்திருக்கும். எனவே அவங்களால இதுக்கு அப்பீல் தான் போயிருக்க முடியுமே தவிர, அதனாலதான் இல்ல நாங்க கம்ப்ளீட்டா நாங்க டிஸ்டன்ஸ் பண்றோம், எங்களுக்கும் இந்த மனுக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா லோக்கஸ் எங்கள்கிட்ட தான் இருக்கு, எங்களோட கட்சி ஈவெண்ட்ல தான் இது நடந்துச்சு, அதனால எங்களுக்கு லோக்கஸ் இருக்கு, அதனால நாங்க ஒரு மனுவை தாக்கல் செய்கிறோம் என்பதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. நம்ம இதுல என்ன பார்க்கணும்னா, இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாங்களா, மதுரை பெஞ்ச்ல ஃபைல் பண்றாங்களா, இல்ல அது டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்றாங்களான்னு தான் பார்க்கணும். சோ அதனாலதான் இங்க கம்ப்ளீட்டா டிஸ்டன்ஸ் பண்ணி இருக்காங்க. எங்களுக்கும் இந்த பொதுநல வழக்குகளுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது. ஆனா அங்கதான் எனக்கு இது ஒரு நல்ல வக்கீல்கிட்ட தான், ஒரு நல்ல லாயர்கிட்ட தான் கேட்கணும். மதுரை பெஞ்ச் மெயின்டனபிலிட்டியில மட்டும் இந்த சிபிஐ மேட்டர் டிஸ்மிஸ் பண்ண மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் அவங்க இதுலயும் மெரிட்லயும் டிஸ்மிஸ் பண்ண மாதிரி தான் நான் உங்க சேனலையும் நான் செய்தியா பார்த்தேன். அதாவது காவல்துறை விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் காவல்துறை விசாரணையின் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் தற்போது வரை முன்வைக்கப்படாததால் இந்த வழக்கை சிபிஐ வசம் மாற்றுவதற்கான எந்த ஒரு காரணமும் இல்லை என கூறி மெரிட்லயும் மதுரை உயர்நீதிமன்ற சட்டவிரோத குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது காவல்துறை மேல இல்ல அப்படிங்கிற அடிப்படையில எதற்காக சிபிஐ விசாரணைங்கிறது தான் அதனுடைய முகாந்திரமா இருக்கு. ஆமா, ஏன்னா அப்படின்னா மெரிட்ல தான் போய் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. வெறும் மெயின்டனபிலிட்டி மட்டும் கிடையாது. நீங்க யாரு இந்த மனுவை தாக்கல் செய்கிறீர்கள், நீங்க தாக்கல் செய்வதற்கான உங்களுக்கான என்ன லோக்கஸ் இருக்கு, உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத மட்டும் கேட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது மெயின்டனபிலிட்டி டிஸ்மிஸ் பண்ணிருந்தாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா மெரிட்லயும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது காவல்துறையின் மீது தற்போது வரை எந்த சந்தேகம் இல்லாத பட்சத்தில் வழக்கின் இந்த விசாரணை தொடர்பாக ஏன் திடீரென இதனை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், வழக்கின் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது என்பதனையும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை பதிவு செய்திருப்பதால் மெரிட்லயும் டிஸ்மிஸ் பண்ணமா தான் பாக்குறேன். பட் டிவிகேவோட லீகல் டீம் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. அட்கோர்ஸ் டிவிகேவோட லீகல் டீம் இல்ல எங்களுக்கு லோக்கஸ் இருக்கு, நாங்க தான் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி டிவிகேவோட லீகல் டீம் புது பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அது அஃப்கோர்ஸ் we have to wait and watch. அது எப்படி ஃபைல் பண்றாங்க, எங்க ஃபைல் பண்றாங்கங்கிறது முக்கியம். இப்படி ஒரு பார்வை இருந்தாலுமே இப்போ இந்த விசாரணையில இந்த பொதுநல வழக்குல உயர்நீதிமன்ற கிளை காவல்துறை விஷயத்துல சில கேள்விகளை வைத்திருந்ததையும் பார்க்க முடிந்தது. அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களை காக்க வேண்டியது காவல்துறைக்கு தானே அந்த பொறுப்பு அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிட்டிருந்தது. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு அண்மை செய்தி. தாவேகாவினர் அடாவடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் எதுவும் தெரியாது என்று கூறுவதா என்ற ஒரு விஷயத்தை உயர்நீதிமன்றம் கேள்வியாக முன்வைத்திருக்கிறது. இப்போ இந்த விவகாரத்தையும் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்டா பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நீதிமன்றமே நேரடியாக தாவேகா மீதான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது அப்படிங்கிறதும் இருக்கிறது. காவல்துறை பற்றிய அடிப்படை சில கேள்விகளையும் முன்வைத்ததாக இருக்கிறது. இப்போ இதெல்லாமும் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்லைங்க, முதல்ல காவல்துறை நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போவேன். பொதுவா லா அண்ட் ஆர்டர்ங்கிறது காவல்துறையோட அவர்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். சட்டம் ஒழுங்கு 41 பேர் உயிரிழந்திருந்தாலும், இந்த 41 பேர் உயிரிழந்தது விஜயோட கட்சி கூட்டத்தில் நடைபெற்றிருந்தாலும், ஆனால் காவல்துறைக்கு தான் லா அண்ட் ஆர்டரோட பொறுப்பு இருக்கிறது. அதனாலதான் காவல்துறை உடனடியாக அதை காக்னிசன்ஸ் எடுத்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கான விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஸோ காவல்துறை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டரையும் எங்க மனசில் வச்சுதான் அந்த எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சிருக்காங்க. இதுல ஒரு சில காவல்துறை இதை தடுத்திருக்கலாமே என்ற கேள்வியும் எழுகிறது. காவல்துறை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பெரிய கட்டுக்கடங்காத கூட்டம் அங்க இருக்கும்போது காவல்துறை இல்ல இதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்க முடியாது, விஜய் அந்த இடத்துல இல்லைங்க, நீங்க போயிருங்க, நீங்க அங்க பேசுனீங்கன்னா இன்னமும் கூட்டம் அதிகமாகும். ஏன்னா முன்னாடியே அந்த இடத்துல கூட்டம் அவ்வளோக்கு அதிகமான
கூட்டம் அங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க வாகனம் உள்ள வந்தா இந்த கூட்ட நெரிசல் இன்னும் அதிகமாகும். அங்கே நிக்கிறக்கே இடம் இல்லாம இருக்கும்போது உங்களோட வாகனங்களும் உள்ள வந்துச்சுன்னா இது பிரச்சனையாகும். அதனால நீங்க வராதீங்கன்னு காவல்துறை தடுத்திருக்க முடியும். காவல்துறை ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அங்க டிஎஸ்பி வந்து விஜய்ட்ட அதை சொன்னாங்க, இங்கே நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க. அது விஜய் கேட்கல அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருந்தாங்க. பட் விஜய் கேட்கலினாலும் இன்னமும் திடமாக காவல்துறை இல்ல, இதுக்கு நாங்க பர்மிஷன் கொடுக்க முடியாதுங்க, அசம்பாவிதம் ஏற்படும், நீங்க திரும்பி போங்க அப்படின்னு ரொம்ப ஸ்டர்ன் வார்னிங்கா இல்ல தடுத்திருக்கலாம். பட் பிராக்டிக்கலா நம்ம வந்து இது 1000 சொல்லலாங்க. பட் நமக்கே இன்னொரு கேள்வி வருது, அப்ப திடீர்னு அந்த இடத்துல காவல்துறை விஜய் பேசக்கூடாதுன்னு தடுத்து இருந்தா அங்க மீண்டும் வேற ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ஒரு சார்ஜ்ட் அப் கிரௌடா அங்க இருந்துச்சு. சோ இத வரும் காலங்கள்ல இதை எப்படி தடுக்கலாம், இதை எப்படி இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் எப்படி தடுப்பது தொடர்பாக அரசு வந்து ஒரு டீட்டெயில்டான SOP வகுக்க வேண்டும் என்றுதான் தெரியுது. சோ காரணமாக தான் காவல்துறையும் இதுக்கு பதில் சொல்லணும். இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இதற்கான காரணங்கள் யார், இதுக்கான காரணங்கள் யார், இதுக்கான காரணங்கள் என்னென்ன, இதுக்கு பின்னாடி இருந்தது யார் என்பது தொடர்பான ஒரு விளக்கமான அறிக்கையை காவல்துறை விசாரணையின் முடிவில் வழங்குவார்கள் என்று தெரிகிறது. தாவேக்காவுக்கும் ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. போலீஸ்க்கு நம்ம எந்த கேள்வி கேட்கிறோமோ அதை விட அதிகப்படியான கேள்வியை நம்ம வந்து தாவேக்காவுக்கும் கேட்கணும். ஏன்னா தாவேக்கா தலைவர் விஜய் வந்து இது கரூர்ல மட்டும் இது ஏன் நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். அதுக்கு வந்து தமிழக அரசின் சார்பில் இது கரூர்ல மட்டும் நடக்கல, விக்கிரவாண்டியில தொடங்கி மதுரையில நடந்துச்சு, அதுக்கப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் நாமக்கல், இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டத்திலையும் எத்தனை பேர் காயம் ஏற்பட்டு, எத்தனை பேர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு, எத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள் என்பது தொடர்பான ஒரு பட்டியலையும் தமிழக அரசு சார்பில் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இது வந்து கரூர்ல மட்டும் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா நம்ம எடுத்துக்க முடியாது, ஒவ்வொரு இடத்துலயும் இது நடந்ததா தெரிஞ்சு. ஸோ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்பனாச்சு தாவேக்கா உணர்ந்துக்கணும். இது வந்துங்க நம்ம எவ்வளவோ சதி திட்டம் இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து கடந்து சென்று விட முடியும். ஆனால் இதை சரி பண்ணுவதற்கு தாவேக்கா, ஏன்னா விஜய் இதுக்கப்புறம் மீண்டும் பிரச்சாரத்துக்கு போகணும், எலெக்ஷன் வருது, விஜய் வீட்டுல இருந்து வெளியே வந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கணும். நாளைக்கு விஜய் தன்னோட வீட்டுல இருந்து வாகனத்தை எடுத்து வரும்போது மீண்டும் அவர் பின்னாடி பைக்ல இதே மாதிரி பைக்ல அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா அது மேலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும். எனவே விஜய் உட்கார்ந்து அவரோட கட்சி நிர்வாகிகளிடம் உட்கார்ந்து இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், ஏன்னா இது ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம் டிவிகே கட்சியில இருக்கிறது. எனவே நம்ம பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஒரு முக்கியமான செய்தி,